ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால் இரு பாலரும் புத்தியுள்ள ஸ்திரியும் புத்தியுள்ள கணவனும் சேர்ந்து தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். ஸோ அந்த வீடு எப்படி கட்டப்படும் என்று சொன்னால் ஞானத்தினால் கட்டப்படும். அது ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பவர் ஆண்டவர். ஸோ அன்றைக்கு அநேக பேர் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அநேக நேரங்களிலே தங்கள் வீட்டை கட்ட மறந்து விடுகிறார்கள். தன் கைகளினாலே வீட்டை இடித்து போடுகிறார்கள். தங்கள் கணவனையும் பிள்ளைகளையும் மறந்து தங்களுடைய சுய வழிகளிலே போய்விடுகிறார்கள். ஆகையால் அந்த வீடு இடிந்து போகிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் கொடுக்கிற புத்தி என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான குடும்ப வாழ்க்கையை கட்டி காக்க வேண்டும். அந்த குடும்பத்தை சரியான பாதையிலே நடத்த வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அதே போல் கணவனும் அந்த மனைவியோடு ஒத்துழைத்து புத்தியுள்ளவர்களாக இருவரும் இருந்து தங்கள் வீட்டை கட்டுவார்.